மனப்பாடம் தப்புடான்னு பேசுறீங்க. நீங்க என்னடா படிச்சு கிழிச்சீங்க மனப்பாடம் பண்றீங்கன்னு பேசுறீங்க. தமிழ்ல அதை சொல்லுங்கன்னா அதையே உங்களால தமிழ்ல சொல்ல முடியலன்னு சொல்லுங்க. ஓப்பனா சொல்லிட்டு போயிருங்க, உங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடையாது. 25 பேரை நான் ஓசிக்கு நடத்தி ஓசினே சொல்லாதீங்க சார். வாட் இஸ் சார்? சொல்ல நான் கூசுதுல சொல்ல நான் கூசுற விஷயத்த திறமை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 1 மில்லியன் பார்த்தா காசு வருமா வராதா? யூடியூப்ல 1 மில்லியன் பேர் உங்களை பார்த்தா காசு வருமா வராதா? அப்புறம் என்ன ஓசி? இந்த பொண்ணு நீங்க கேட்டதுக்காக நான் இங்க கூப்பிட்டேன். உசுரையே ஒரு கோச்சிங் சென்டர் காப்பாத்திருக்கணும் விட்டீங்களே ஒரு புருடா. என்னென்ன ரிஃபார்ம்ஸ் புதிய புதிய விஷயங்களை கல்வி சூழல கொண்டு வந்திருக்கு. இந்தந்த நல்ல மாற்றங்களை இந்த கல்வி சூழலுக்குள் கோச்சிங் சென்டர்கள் கொண்டு வந்திருக்கின்றன. வாட் இஸ் தட்? ஆரம்பிக்கலாமா? ஸ்கூல்ஸ்ல நான் ஸ்கூல் வச்சிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாங்க குழந்தைய வந்து நீட்டுக்கு ரெடி பண்றோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. நீட் எக்ஸாம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கோச்சிங் இருக்கு சார். இது பெரிய விஷயங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? எவ்ரி இயர் 4 டெஸ்ட் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையனுக்கு என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு கேக்குறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது சார், லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் திங்கிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க ஆரம்பிச்சு விட்டுருவாங்க சார். சாமி क्या है? நான் என்ன கேக்குறேன்னா பள்ளிக்கூடத்தால அதை செய்ய முடியாதா? பள்ளிக்கூடம் அதை செய்வது இல்லையா? அதாவது சாரி யுவரானர், நீங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்க. பள்ளிக்கூடத்துல 1+1 = 2ன்னு சொல்லி கொடுப்பீங்க. இப்ப கோச்சிங் சென்டர் உள்ள வந்துச்சுன்னா அது என்ன சொல்லி கொடுக்குன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. ஒரு கப்பு பிளஸ் இன்னொரு கப்பு சேர்ந்ததுன்னா 2 கப்பு. என்னடா புத்தாட்டது? 1 கப் + 1 கப் இதெல்லாம் பள்ளிக்கூட பாடத்துல இருக்கு, ரொம்ப காலமா இருக்கு. நான் கப்பு சொன்னது சின்ன எக்ஸாம்பிள் சார். கப்பு தவிர டேய் தம்பி, மணி ஆராய்ச்சிடா, சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லு. எனக்கு என்ன புரியல சார், பள்ளிக்கூடம் 1+1 = 2ன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துறதெல்லாம் கிடையாது. அவங்களே நிறைய சொல்லுவாங்க. சரியா? அந்த ஒரே ஆன்சருக்கு மல்டி ஆங்கிள் திங்கிங் கோச்சிங் சொல்லி கொடுப்பாங்க சார். எப்படி சொல்லி கொடுப்பாங்க? எல்லாமே ஜார்கன்ஸா இருக்கு சார். 2000ல எக்கச்சக்கமான ஆட்களை ஐடில கொண்டு போய் இன்னைக்கு விட்டதே இந்த கோச்சிங் சென்டர்ஸ் தான். பிரமாதமா இருக்கியா? இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லி தராதத, ஸ்கூல் சொல்லி தராதத அவங்களால சொல்லி தர முடிஞ்சது. இத வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் ஒத்துக்கல. சத்திய சோதனை ஆங்கறீங்க. நான் தான் ஒத்துக்கலங்கறேன். அப்புறம் ஏன் சார் ஒத்துக்கல? ஏன் ஒத்துக்கணும்னு சொல்லுங்க. டக்கால்ட்டி விட மாட்டான் போட்டுருக்க. அதுல படிச்சவங்க எனக்கு நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க, நிறைய பேர் நோ சார், நோ ஐடில இருக்காங்க. நோ சார், நான் போறேன். நில்லுப்பா. யுனிவர்சிட்டில படிச்சவன், ஐஐடில படிச்சவன், தமிழ்நாட்டுடைய டாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சவன், சுமார் காலேஜ்ல படிச்சவன்லாம் இருக்கான். நீங்க நம்ம வெறும் கோச்சிங் சென்டர், இந்தியா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐடி இன்ஜினியர்ஸ் எல்லாம் கோச்சிங் சென்டர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுங்கன்னு ஒரு பிம்பத்தை நீங்க வச்சா அது எப்படி ஓகே சொல்லுவாங்க? நான் ஏத்துக்க மாட்டேன். நல்லா இருக்கே கதை. ஓசியில யூடியூப் சேனல்ல பஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல சரிங்க, ஆனந்த் சோக்கு சொல்லிட்டாங்க. நீங்க ஆரம்பிச்சா எனக்கு என்ன? உங்க யூடியூப் சேனல் எனக்கு புரியல. அவர் பாக்கட்டுமே, பார்த்து ஜெயிச்சிருவாங்களே. பேச்ச கொறடா, ரொம்ப பேசுறடா. சார், you are insulting a middle class segment சார். ஒண்ணு இல்ல சார். சார், ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயம் மண்டைய நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேளுடா. 25 பேரை நான் ஓசிக்கு நடத்தி ஜெயிக்க வச்சிட்டேன் சார். முதல்ல ஓசினே சொல்லாதீங்க சார். வாட் இஸ் தி வேர்ட்? அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சு. டீக்ரேடிங் சொசைட்டி. என்ன ஓசி ஓசிங்கறீங்க? என்ன ஓசி? ஆஹா, ஒண்ணு குடிட்டாங்கய்யா, ஒண்ணு குடிட்டாங்கய்யா. 1 மில்லியன் பார்த்தா காசு வருமா வராதா? சார், நான் யூடியூப்ல 1 மில்லியன் பேர் உங்களை பார்த்தா காசு வருமா வராதா? அப்புறம் என்ன ஓசி? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. கோச்சிங் சென்டர் இருந்ததுன்னா அவங்க எடுத்த மார்க்குக்கு கண்டிப்பா அவங்க எம்பிபிஎஸ் சீட் இன்னைக்கு இருந்தது பாக்க சார். அவங்க செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. கோச்சிங் சென்டர்ல சொல்லியிருப்பாங்க, அவங்க எழுதியிருப்பாங்க, மருத்துவர் ஆயிருப்பாங்க. எப்பா சாமி, போதும்டா ஓட்டது, ரீல அந்து போச்சு. இது நம்ம எல்லாரும் பார்த்து பெருமைப்பட்ட ஒரு நியூஸ். ஹோட்டல் காவலாளியின் மகள் நீட் தேர்வில் வெற்றி. இந்த வெற்றியை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள்? மிகவும் சந்தோஷமாக உள்ளது. என்ன டேட்? இப்பதான், இப்ப ரீசெண்டா. ஏன் உனக்கு இந்த வேலை? இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? இப்ப அழகு லட்சுமி இங்க இருக்காங்க, நான் அவங்களை கூப்பிடுறேன். அழகு லட்சுமி ப்ளீஸ். இதோ வந்துட்டேன். 3 தடவை நீட் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க. பாஸ் பண்ணிட்டேன். எந்த மெடிக்கல் காலேஜ்ல இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஏன் சகல பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா? இன்னும் எனக்கு கிடைக்கல, இந்த தடவை எனக்கு கிடைக்கல. ஏன் நீட் தான் பாஸ் பண்ணிட்டீங்களே? அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லுவேன். ஒரு ஹோட்டல் காவலாளியின் மகள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று விட்டார். இதோ தமிழ்நாட்டுக்கு ஒரு டாக்டர். ஆக்சுவலா உங்க சக்சஸ் நாங்கெல்லாம் சாக்லேட் கொடுத்து கொண்டாடணும். இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. அது இங்க வந்து செலிப்ரேட் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க வந்து செலிப்ரேட் பண்ணது அந்த பேரு புகழ் வச்சு ஒண்ணும் நடக்கல என் லைஃப்ல. எந்த பயனும் இல்ல. டாக்டர் இல்ல போனீங்க. நான் டாக்டர் இல்ல. நான் 3 தடவை எழுதியும் எனக்கு கிடைக்கல. நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது.
தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீட்ல பாஸ் ஆனா டாக்டர் இல்லையா? ஆமா சார். நீட் எழுதி பாஸ் ஆயிட்டாங்க இப்ப அழகுலட்சுமி, சரியா? ஆனா டாக்டர் ஆக முடியல. என்னடா அது அநியாயமா இருக்கு, ஏன் அப்படி செஞ்சாங்க? சுயநலம் தான். எவ்வளவு மார்க் நீங்க? 420 this time. 12th மார்க் 1120. சார். இன்னும் அந்த மார்க் பத்தல சார். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. எப்பதான் சார் இந்த மார்க் பத்தும்? இன்னும் மார்க் பத்தல சார். எனக்கு அது புரியவே இல்ல. ஏன்டா அப்படி பண்றீங்க? இந்த பொண்ணு நீட் எழுதிருச்சு, டாக்டர் ஆகல. கோச்சிங் போனீங்களாமா? Yes sir. எந்த கோச்சிங் போனீங்க? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. போய் கூட நீங்க மார்க் எடுக்க முடியல உங்களால? மார்க் எடுக்க முடியல இல்ல, எடுத்த மார்க் மறுபடியும் பத்தல. பண்றது மாதிரிதானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர்ல வர முருகன் போட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி கேட்ட எல்லாத்தையும் பண்ணியாச்சு, கோச்சிங் சென்டர் போயாச்சு, நம்ம எல்லாம் செலிபிரேட்டும் பண்ணியாச்சு, பண்ணிட்டு இந்த பிள்ளைய விட்டாச்சு. இப்போ இந்த பிள்ளை டாக்டர் ஆகல, என்ன பண்ணலாம்? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இதையே நம்ம வேற டைமென்ஷன்ல பார்க்க கூடாது. பாருங்களேன், ஓப்பனா சொல்லிட்டு போயிருங்க, உங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடையாது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நல்லபடியா உருவாக்குறதுக்கு, நல்ல மேல நல்ல குவாலிட்டியா உருவாக்குறதுக்கு ஏன் இந்த நீட்டை வந்து ஒரு பேசிக் எக்ஸாமினேஷன் வச்சு கூடாது? நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க. பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஆனா காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கறதுனால இன்னும் தகுதியை மேம்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு மேம்படுத்துறது? பொறுமையா டீல் பண்றதா, ஏன் கோவப்படுற? இவ்வளவு பேர் படிச்சு வந்தாலும் பின்னால வேலை கொடுக்க முடியாது. இல்ல, இப்ப என்னுடைய கேள்வி இதுல என்ன அப்படின்னு கேட்டா, உங்க பிரச்சனை தரமா இல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட்? தெரியல. இப்ப 12 வருஷம் படிக்கிறாரு. ஆமா, கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். இது மட்டுமே பத்தாது சார். எக்ஸாம் கிளியர் பண்ண, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா இத்தனை மார்க் எடுக்கணும். சாமி, உன்கிட்ட பேசுறது ஒண்ணுதான், மலைக்கடை பேச்சாளி கிட்ட பேசுறது ஒண்ணுதான். என்ன ஆள விடுறாங்க அப்பா. ஒரு கோச்சிங் சென்டருடைய நற்பயன் என்னன்னு கேட்டப்ப, ஷார்ட்கட் சொல்லி தருவோம், எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லி தருவோம். அப்ப நீங்க சொல்லி தரது என்ன? சொல்லுங்க. நீங்க சொல்லி தரது ஷார்ட்கட் சொல்லி தரீங்க. அதான் இந்த ஷார்ட்கட் ஒண்ணு இல்ல சார். நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். ஷார்ட்கட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லுங்க சார்? ஒரு ஷார்ட்கட் என்கிற ஆங்கில வார்த்தைக்கான தமிழ் பதம் என்ன? தெரியாது சார். ஷார்ட்கட்னே சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு தமிழ் அர்த்தம் மட்டும் சொல்லிட்டு மைக்கு கொடுத்துருங்க. ரசாயன கெமிக்கல். ஏன்னா அதைத்தான் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க. நாங்க ஷார்ட்கட் பண்ணி கொடுப்போம், ஷார்ட்கட் சொல்லி கொடுப்போம் சொல்றீங்க. ஷார்ட்கட் என்பதற்கான தமிழ் பதம் என்ன? வேடிக்கைக்கு இது இடமல்ல. சரிதான். விளக்கம் கூறி வெகுமதியை தாம் பெற்று செல்லலாம். சார், நான் குறுக்கு வழின்னு சொல்ல விருப்பப்படல சார். எனக்கு குறுக்கு வழி இல்ல சார். இங்கே நான் சொன்ன கருத்திலே மாற்று கருத்து யாரும் தெரிவிக்க ஆசைப்பட்டால் உடனே தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மனப்பாடத்தை ரொம்ப கீழ்மையானதா பேசுறீங்க, ஆனா அந்த வார்த்தையை தமிழ்ல கூட சொல்ல நீங்க கூச்சப்படுறீங்க. மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும். உனக்குலாம் அது எங்க புரிய போகுது? மனப்பாடம் தப்புடான்னு பேசுறீங்க. நீங்க எல்லாம் என்னடா படிச்சு கிழிச்சீங்க, மனப்பாடம் பண்றீங்கன்னு பேசுறீங்க. தமிழ்ல அதை சொல்லுங்கன்னா அதையே உங்களால தமிழ்ல சொல்ல முடியலன்னு சொல்லுங்க எனக்கு. இன்னொரு தாட்டி அசிங்கப்பட்ட ஹேட்ரிக் ராஜ் விட்டுறாத. ஏன் சார் சொல்ல நான் கூசுதுல, சொல்ல நான் கூசுற விஷயத்த திறமை மாதிரி ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? வடிகட்டு முறைன்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஃபில்டர் பண்ணினாதான் பீக் இன் தட் பர்టిక్యులர் ஃபீல்ட். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. நீங்க சொல்றது லாஜிக்கலாவே இல்ல. கோச்சிங் சென்டர்ஸ் இப்படி நடத்தி இது மூலமாக வர்றதுன்னு சொல்றது இயற்கையாக அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வேணாப்பா, முதல்ல போ. ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஷார்ட்கட்ஸ் நிறைய சொல்லி தருது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா சொல்லி. என்ன ஷார்ட்கட் சொல்லி தருது? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? நார்மலா ஸ்கூல்ல டீச் பண்றதுக்கும் கோச்சிங் சென்டர்ல டீச் பண்றதுக்கும் the way ஆஃப் டீச்சிங் வந்து டிஃபர் ஆகுது. லூசானா? இல்ல, நான் லூசான்னு கேக்குறேன். அடிப்படையில ஒரு தேர்வுக்கு தயார் செய்வதுதான் கல்வியா? கல்வியோட நோக்கத்தையே இது சிதைக்குது. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நீங்க என்ன பண்றீங்க? தேர்வுக்கு கோச் பண்றீங்க, கிராக் பண்றீங்க, இதான சொல்லி தரீங்க. கற்றல் எங்க நடக்குது? பள்ளி வேணாம், பள்ளிலாம் இன்னைக்கு கோச்சிங் சென்டரா மாறிட்டோம், தேர்வுக்கு தயார் செய்யலாம், நாளைக்கு பள்ளியே இல்லாம போப்போம். நாங்க பள்ளி வேணான்னு சொல்ல சாமி, இது ரொம்ப தப்பா தெரியுது. பிடி சாவி. அம்மா நல்லா தான் சோறு போடுறா, சத்துணவு காய்கறியா தான் போடுறா. இருந்தாலும் டாக்டர்கிட்ட போகும்போது கொஞ்சம் புரோட்டீன் கம்மியாகுது, அது கொஞ்சம் இந்த மருந்து எழுதி கொடுங்கன்னு சொல்றதுதான் இந்த கோச்சிங் சென்டர். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. இப்ப இவர் சொன்ன மாதிரி இது தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை குழந்தைகளை பற்றி பேசல. நீ போகாடார போய் சொல்ற சாமி கண்ண குத்தும். நகர்ப்புறத்தை தான் திரும்ப. ஏன் அப்படின்னா சார், இந்த வார்த்தையை நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார். எல்லா குழந்தைகளுக்காக தான் நான் பேசுறேன். வா மச்சான், வா மச்சான், எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. இல்ல நீங்க
நீங்க எது எம்ஜிஆர் மாதிரி நான் நம்பியார் மாதிரி பேசாதீங்க. மாமா கோவம் வந்துருச்சு. நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க கோச்சிங் சென்டர்ஸ் வந்து உங்களை தரமான ஆட்களை உருவாக்குவதாக நீ நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமா தரமான ஆட்களை உருவாக்கவில்லை. நிறுத்து. நீர் கூறுவது என் காதில் இரும்பை காட்சி ஊத்துவது போல இருக்கிறது. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நான் எக்ஸாம் நான் போயிருவேன். அப்ப 35 மார்க் எடுத்த ஒரு பொண்ணுக்கு மெடிசன்ல என்ன நாலேஜ் இருக்க முடியும்? இருக்கவே இருக்க வாய்ப்புல. இங்க பாருங்க என்னடா நீங்க ஏதோ ஃப்ராட் பண்ண பாக்குறீங்க. இது எவ்வளவு ஒரு வன்முறை. படிக்க வரவன படிக்க அலோவ் பண்றது நியாயமா இல்ல நீ படிக்க வரவன படிக்க வெளியே போன அனுப்புறது நியாயமா? மாமா நீங்க மாட்டிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஆக்சுவலா. இந்த சில்ட்ரன் வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு நல்லா படிக்கிறவங்கள இவங்களை நம்ம திருப்பி திருப்பி பலி கொடுத்துட்டு இருக்கோம். எங்கேயோ போய்ட்டடா நீ. எங்கேயோ போய்ட்ட. இந்த பத்தியான இன்சென்சிட்டிவிட்டிய என்னவெல்லாம் சொல்லி சமாளிக்கலாம்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? நீங்க தரப்படுத்தல்னு சொல்றீங்கல்ல, இப்ப எப்படி தரப்படுத்த முடியும் உங்களால? செய்யுங்களா செய்யுங்க. இந்த பொண்ணு நீங்க கேட்டதுக்காக நான் இங்க கூப்பிட்டேன். உசுரையே ஒரு கோச்சிங் சென்டர் காப்பாத்திருக்கணும் விட்டீங்களே ஒரு புருடா. உனக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய சங்கடத்தோடு உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன். நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.